ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய அவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். தானியேலின் தீர்க்கதரிசன புத்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வது இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளுவதும் இல்லை என்கின்றது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் ஆண்டவரிடத்திலே சொல்லக்கூடிய வார்த்தை, எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், எங்களை விடுவிக்காமல் போனாலும் நீர் செய்த பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வது இல்லை என்பது ராஜாவாகிய நீர் அறிந்திருப்பீராக, தெரிந்திருப்பீராக. அதாவது இந்த 3 வாலிபர்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே ஆராதிப்போம், கர்த்தர் ஒருவருக்கே எங்கள் வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்று கர்த்தரை தவிர, தேவனை தவிர, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஆராதனையை, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மகிமையை வேற ஒரு நபருக்கும் கொடுக்க போவதில்லை, கர்த்தரையே சேவிப்போம் என்று நின்றார். ஆண்டவர் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அந்த அக்கினி சூளையில் துன்பமும் மரணமும் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இருக்கும் பொழுது அதிலே தப்பிக்கொள்ளுவதற்கு வாய்ப்பு இல்லை, அதிலே தப்பிக்கொள்ளுவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு அவர்களுக்கு முன்பாக தயாராக இருந்தாலும் தேவைப்பட்டால் எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார். அப்படி எங்கள் தேவன் எங்களை விடுவிக்காமல் போனால் எங்களுக்கு முன்பாக இருக்கிற அந்த துன்பத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை விடுவித்தாலும் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வோம் என்று அவர்கள் தீர்மானித்திருந்ததற்கு காரணம் என்ன? இதுதான் தேவ சித்தம். இந்த சூளைக்குள் போவதும், இந்த மரணத்தை சந்திப்பதும், இந்த பாடுகளை சந்திப்பதும் தான் தேவ சித்தம் என்றால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். துன்பப்பட வேண்டியது அவசியமானால் அதை ஏற்றுக்கொள்ளுகிறதற்கும் அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையில தேவனிடத்துல பெரிய காரியத்தை ஆண்டு செய்யணும், ஒரு அற்புதத்தை செய்யணும், ஒரு நன்மையை தரணும், என உயர்த்தணும், பெரிய காரியத்தை நம்ம தேவனிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆனால் தேவன் யாருக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்வார், புத்திக்கு எட்டாத காரியத்தை, அளவிட முடியாத காரியத்தை, ஒரு அளவுக்குள்ளாக கர்த்தருடைய செய்கையை அடக்கி வைக்க முடியாத அந்த காரியத்தை ஆண்டவர் யாருடைய வாழ்க்கையில செய்வார் என்றார், கர்த்தரை சேவிப்பது நிமித்தம், கர்த்தரை ஆராதிப்பது நிமித்தம் மரணமே நேரிட்டால், எந்த துன்பத்தை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தாலும் அதற்கு நாங்கள் ஆயத்தம் என்று தங்களுடைய வாழ்க்கையை தேவ கரத்திலையும் தேவ சித்தத்திற்கும் ஒப்பு கொடுத்திருந்த ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களுக்கு ஆண்டவர் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை செய்தார். அவர்கள் வஸ்திரம் கருகவில்லை, அவர்களுக்கு உயிர் சேதம் ஒன்றும் வரவில்லை, அவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து தப்புவிக்கப்பட்டு காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு கர்த்தரையே சேவிப்போம். எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவர், இந்த நல்ல வேலைக்காக நாங்க உமக்கு நன்றி சொல்றோம். உம்முடைய திவ்ய பிரசன்னத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை சார்ந்து, கர்த்தரை விசுவாசித்து, ஆண்டவரே கர்த்தரை மாத்திரம் சேவிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை கர்த்தர் எங்கள் வாழ்க்கையில செய்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.